कमालपुरम नगरपालिका अध्यक्ष विनायक पलानी स्वामी के साथ साक्षात्कार हुआ। इंटरव्यू के दौरान उन्होंने कहा कि वह इस पद पर 2.5 साल से हैं और 45 साल से सार्वजनिक जीवन में हैं। मैं एक विचारक हूं और उनका हमेशा से मानना रहा है कि हर किसी के पास रहने के लिए जगह, कपड़े हों। बचपन से ही पहनने ओढ़ने, खाने पीने को भोजन, विद्यार्थियों के लिए उपयुक्त काम और होने का विचार कहा। उन्होंने कहा कि वह पहले पावर लूम वर्कर थे और फिर 1971 में लॉरी क्लीनर के रूप में काम किया और फिर ड्राइवर के रूप में काम किया और अपने सहयोगियों की मदद की। उन्होंने ये भी कहा कि चेयरमैन का पद संभालने से पहले वह स्वरोजगार में थे। संजय ट्रस्ट अच्छे लोगों की मदद करना और मृतकों को मुफ्त एम्बुलेंस सेवा प्रदान करना और लोगों को 10 दिनों का भोजन, बुजुर्गों को दवाएं प्रदान करना है। निःशुल्क डोर डिलीवरी। उन्होंने कहा कि दिव्यांगों को दवाइयां दी जा रही है। गर्मी के कारण लोगों को मुफ्त पानी उपलब्ध कराया जा रहा है। वहीं गर्मी खत्म होने तक जरूरतमंदों के मुंह में पानी दिया जाएगा। उन्होंने कहा कि वे प्राथमिक विद्यालय से लेकर स्नातक स्तर तक उन बच्चों को आवश्यक सहायता प्रदान कर रहे हैं जिन्होंने अपने माता पिता को खो दिया है। हमारे गोल्डन कमांडर मुख्यमंत्री MKV स्टालिन हैं। அதாவது கிட்டத்தட்ட எங்கள் பகுதி பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா திருப்பூர் மாவட்டம், கோவை மாவட்டம், ஈரோடு மாவட்டம், ஒன்றுபட்ட மாவட்டங்களை பார்த்தோன்னு சொன்னீங்கன்னா ஆரம்ப காலங்களில் கைத்தறி, அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா விசைத்தறி, அதற்கு அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா ரூட் ஈஸிங்கிற மாதிரி அது வந்தது. அதுக்கு அடுத்தது வந்து சுல்சர். இன்னைக்கு வந்து ஏர் செட்டுங்கிற அளவில் வந்து இந்த தொழிலினுடைய பெருமான ஒரு வளர்ச்சி இருக்கிறது. ஆனால் இந்த மத்திய அரசாங்கத்தினுடைய புதிய பொருளாதார கொள்கைங்கிறது மிக மோசமான ஒரு புதிய பொருளாதார கொள்கை. GSTங்கிறது அதனோட ஒரு மோசமான ஒரு நிலைமை. ஏறத்தாழ பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட மறைமுகமாக பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு 10 லட்சம் பேருமே, நேரடியாக பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா 15 லட்சம் பேர் பார்த்தோம். ஏறத்தாழ ஒரு 25 லட்சம் பேர் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே திருப்பூர், கோயம்புத்தூர், ஒன்றுபட்ட மாவட்டங்களில் வேலை செய்யக்கூடிய இருக்கிறாங்க. இதில் பஞ்சாலைகள் வந்து பஞ்சை அரசு நிர்ணயமான விலையை சொல்லாமல் நிலைமைக்கு மாசுக்கு ஒரு மாதிரி விலை மாறி 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 போனதுனால ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா பஞ்சாலைகள் அனைத்துமே முடித்து விட்டது. கரெக்டாக வந்து வெள்ளக்கார காலத்திலேயே 1947 முன்னாடியே வந்து கோவை மாவட்டம்னு சொன்னால் நூலுக்குன்னு சொன்னால் கோவை மாவட்டம் தான். பஞ்சாலை பொறுத்த மட்டும் அந்த கிளைமேட்டுக்கு அதுதான் மேட்சுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. எக்கச்சக்கமான நூல் மில்கள் இன்னைக்கு அழிஞ்சு எடைக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில வந்து போயிடுச்சு. கொஞ்சம் நெஞ்சு தாக்கு பிடிச்சி நிற்கிறவங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே பேங்க் சிசியில் தான் போயிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் கடனை வாங்கி கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்குது. மின்சாரம் என்பது மிகப்பெரிய அளவில் மத்திய அரசு மின்சாரத்தில் வந்து நிறைய ஏற்றி விடுறதுங்கிறதுடைய விளைவு தான் இன்னைக்கு அந்த பஞ்சாலைகளும் சரி, விசைத்தறியும் சரி, சுல்சர் அந்த மாதிரி மொத்தமாகவே ஆல்ரெடி டெக்ஸ்டைல்ஸ் லைனவே சுத்தமாக வந்து மத்திய அரசு வந்து சுத்தமாக முடிச்சு விட்டதுங்கிறது தான் சொல்ல முடியும். ஒரு சைடில் பார்த்தா தொழிலாளிகளே நிறைய பாதிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வடநாட்டில் பார்த்தா நார்த்தில் வேணும்னு திட்டமிட்டு தமிழகத்தை புறக்கணிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இந்த மத்திய அரசு வந்து நார்த்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மானியம், மின்சாரத்துக்கு மானியம், ஏதாவது ஒரு வகையில் வந்து இந்த மோடி வித்தைன்னு சொல்றாங்க மாதிரி ஒரு ஏதாவது ஒரு வித்தை காட்டி அந்த நாட்டுக்கு அந்த தொழிலெல்லாம் கொண்டு போகிற நேரத்தில் தான் வந்து மத்திய அரசு செயல்படுகிறது, இந்த மோடி அரசு செயல்படுகிறதுங்கிறதா யதார்த்தமான உண்மை. இது கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிறப்பாக இருந்த விவசாயிகளுக்கெல்லாம் இல்லை, தண்ணியெல்லாம் மாசுபட்டுருச்சு.